வணக்கம். ஸோ வெல்கம் டு கிளவுடோசியம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஐசிடி, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி. ஸோ சிஐசிடி அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஐசிடி சர்வீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் டிப்ளாய் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா மேனுவல் ஒர்க் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு குறையுது. எப்படின்னா இப்போ வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்காக கோடு பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோடிங் எல்லாம் டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடிங்கில் எதுவும் பக்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அகெயின் அந்த கோடை டிப்ளாய் பண்ணணும், அகெயின் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இதிலலாம் வந்து நிறைய டைம் எடுக்கும். பட் இந்த சிஐசிடி இந்த சர்வீஸ் மூலமா என்னன்னா டெவலப்பர்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து கோட் அப்ளிகேஷனுக்குள்ள கோட் ரெடி பண்ணிட்டு அவங்க புஷ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஐசிடி பைப்லைன் வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோடிங் எல்லாம் டெப்ளாய் பண்ணி டெஸ்டிங் பண்ணும் அண்ட் டெப்ளாய் பண்ணும். இந்த டிப்ளாய் அண்ட் டெஸ்டிங்கில் எதுவும் எரர்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எரர்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகெயின் புஷ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ஆகி நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்சீட் ஆர் ஃபெயில்டு அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நம்மளோட டெவலப்பருக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கோட் கமிட், கோட் டிப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன் இந்த இதை வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட AWS கன்சோல். இப்போ நம்ம வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோடு பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோடை பில்ட் பண்ணி அந்த கோடெல்லாம் ஒரு ரெப்போசிட்டரியில் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரெப்போசிட்டரி ஸ்டோரேஜ் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏடபிள்யூஎஸ் கோட் கமிட் அப்படிங்கிற ஒரு ரெப்போசிட்டரி ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். GitHub இல்லைன்னா பிட்பக்கெட் இந்த மாதிரி ஏதாவது டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கோட் ரெப்போசிட்டரிக்காக இந்த வீடியோவில் நான் AWS கோட் கமிட் அந்த இதையே என்னோட ரெப்போசிட்டரியாக வச்சு நான் உங்களுக்கு டெமோ காண்பிக்கிறேன். அப்புறம் பில்ட் அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம AWS கோட் பில்ட் இந்த சர்வீஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்கின்ஸ் அது கூட நம்ம தேர்ட் பார்ட்டி டூல் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த வீடியோவில் நான் AWS கோட் பில்ட் இந்த சர்வீஸ் மூலமாக எப்படி கோடு வந்து பில்ட் ஆகி எப்படி டிப்ளாய் ஆகிறது அப்படிங்கிறத நான் வந்து காமிப்போம். சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோடு கமிட் இது வந்து என்னோட ரெப்போசிட்டரி இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் கோடு பில்ட் இதில் வந்து அப்புறம் டிப்ளாய் இதில் அப்ளிகேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஃபைனல் பைப்லைன். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோட் டிப்ளாய்க்காக ஒரு ஐஎம் ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஎம்ல போயிட்டு ரோல்ஸில் போயிட்டு கிரியேட் நியூ ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் கோட் டிப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கோட் டிப்ளாய் செலக்ட் பண்ணிட்டு டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கோட் பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது டேக்ஸ் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து சிஐசிடி கோட் டிப்ளாய் ரோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ரோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கோட் டிப்ளாய் ரோல். ஓகேங்களா? அடுத்து
இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் எந்த ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ண ஆஹ், விரும்பும் அப்படிதான். அதுக்காக நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் தான் என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் லான்ச் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா ஓகே, தெரியலன்னா என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஹவு டு லான்ச் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் எனக்கு இந்த இமேஜ் வேணும், நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனபிள் பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டைப் செலக்ட் பண்ணியிருக்கேன். டேக்ஸ் வந்து இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது எந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம அசைன் பண்ணுறோமோ அதை நம்ம இந்த டேக்ஸ் மூலமாக தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து சிஏசிடி, இது வந்து லினக்ஸ் இமேஜ். ஸோ நான் லினக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி குரூப், இது வந்து எந்தெந்த போர்ட்லாம் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஹெச்டிடிபி போர்ட் எனக்கு வேணும், அதனால நான் ஹெச்டிடிபி போர்ட்டே நான் அலோவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லான்ச் என்கிட்ட நான் எக்ஸிஸ்டிங் டிப்பர் இருக்குது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ரெப்போசிட்டரி வந்து இப்போ வந்து கோட் கமிட்டில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என்னோட ரெப்போசிட்டரியை நான் இந்த கோட் கமிட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னோட ரெப்போசிட்டரியை நான் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ரெப்போசிட்டரியும் இதில் இல்லை, எம்டியாக இருக்குது. நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரெப்போசிட்டரி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து நான் டெஸ்டிங் அப்ளிகேஷன் ஓ அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் நேமிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் இப்படி கிடைக்கும். இதில் வந்து இது சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் க்ளோன் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து பில்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், டெவலப்பர்ஸ் வந்து பில்ட் பண்ண கூட நான் இப்போ என்னோட டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் ரெப்போ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த கோடிங்லாம் ஜிப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு உள்ள ஒன்லி இந்த ஜிப் ஃபைல் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த ஃபைலும் இல்லை. நான் இது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன டைரக்டரிஸ் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட டைரக்டரி டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்குள்ளே போகிறேன். டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் ரெப்போ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைலும் இல்லை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன், டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போ. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, எம்டியாக இருக்கு. எம்டி ரெப்போசிட்டரி. சரிங்களா? இப்போ எனக்கு நான் லோக்கலில் வச்சிருக்கிற இந்த கோடிங் எல்லாம் இங்கே ரெப்ளிகேட் ஆகணும். இந்த கோட் ரெப்போசிட்டரிக்கு எனக்கு இங்கே வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளோனில் போயிட்டு க்ளோன் ஹெச்டிடிபிஎஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு யூஆர்எல் வந்து ஒரு கமெண்ட் வந்து கிடைக்கும். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட். ஸோ இந்த இது கெட் லோன் அப்படின்னு இந்த கமெண்ட்டை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிட் கிரெடென்ஷியல் மேனேஜர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு ஒரு கிரெடென்ஷியல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த யூசரில் லாகின் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த யூசருக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர்ஸ் என்னோட இதில் போயிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTPS கிட் கிரெடென்ஷியல் ஃபார் AWS கோட் கமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு ஜென்ரேட் கிரெடென்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு ஏற்கனவே நான் அந்த இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் இப்போ என்டர் பண்ணேன். சரிங்களா?
ஸோ நான் அதை என்டர் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, நான் கோட் கமிட்ல நான் கிரியேட் பண்ண டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போ அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ரெப்ளிகேட் ஆயிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி நீங்க இந்த லோக்கல்ல இருந்து நீங்க லோக்கல்ல உங்களோட கோடிங்கை வச்சு நீங்க இது மூலமா அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க கிட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்க லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்க அது ஆஹ், நீங்க இன்டர்நெட்ல இருந்து கிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா கமெண்ட் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இது பண்ண உடனே இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாயிடுச்சு. நான் இப்போ இந்த வச்சிருக்க இந்த ஜிப் ஃபார்மேட்ல வச்சிருக்கிற இந்த அப்ளிகேஷனை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அந்த டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போ ஃபோல்டருக்குள்ள. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிதானே? ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம இந்த கோட் டிப்ளாய் ஆகிறது கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்றேன். ஸோ நான் இதில் இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் ஒன் பை ஒன்று நான் ரன் பண்றேன். ஸோ இதுதான் இந்த கோட் டிப்ளாய்க்குள்ள ஏஜென்ட்டுக்குள்ள இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட். இதில் வந்து நம்ம இந்த இது ரீஜியனுக்குள்ள கோட் இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த இதுதான் இந்த ரீஜியன் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட்டுக்கு யூஎஸ்இ ஹைஃபன் ஈஸ்ட் ஹைஃபன் 2 அப்படின்னு நார்த் வெர்ஜினியாவுக்கு யூஎஸ் ஹைஃபன் ஈஸ்ட் ஹைஃபன் 1 அப்படின்னு ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ நீங்கள் இது மூலமாகவும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் யூஆர்எல்ல போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மும்பை ரீஜியனில் இருக்கேன். ஸோ எனக்கு ஏபி சவுத் 1 அப்படிங்கிற இதுதான் என்னோட ரீஜன். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் ஸோ இதில் ஏபி சவுத். சரிங்களா? இந்த இது மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
எனக்கு இந்த இன்ஸ்டாலுங்கிற ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த ஃபைலுக்கு நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கோட் டிப்ளாய் ஏஜென்ட் சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்ஸ்டன்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெப்போசிட்டரியில் உங்களுக்கு வெறும் எம்டி ரெப்போசிட்டரி தான் இருக்குது. நம்ம எதுவும் லோக்கல் மிஷினில் இருந்து கோட் கமிட் ரெப்போசிட்டரிக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம இன்னும் எதுவும் புஷ் பண்ணலை. இனிமேல் தான் புஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 by 1 பார்க்கணும். சரிங்களா? நான் வந்து சிடி அந்த கிரியேட் ஆகிருக்கு இந்த டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போக்குள்ளே போகும். எல்லா ஃபைல் எந்தெந்த ஃபைல்லாம் அப்லோட் பண்ண விரும்புறீங்களோ அதை ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு எல்லா ஃபைலும் வேணும். ஸோ அதனால -n கொடுத்து எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணுறேன். புஷ் பண்ணுறோம். ஸோ 100% இட் இஸ் டன். எந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு இதாக இருக்குன்னா நியூ பிரான்ச் மாஸ்டர் அப்படிங்கிற பிரான்ச்சுக்குள்ள நம்மளுக்கு இந்த ஃபைலும் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கலில் இருந்த எல்லா ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே புஷ் ஆகிட்டு அப்லோட் ஆகிட்டு. சரிங்களா? என்னோட ரெப்போசிட்டரி கோட் கமிட் ரெப்போசிட்டரியில் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ அப்லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது எப்படி டிப்ளாய் பண்ணி டெஸ்டிங் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாம் வந்து கோட் டிப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த கோட் டிப்ளாயில் இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு நேம் வந்து டெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். கம்ப்யூட் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நம்ம இதை வந்து டிப்ளை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்னா EC2 இன்ஸ்டன்ட். ஸோ அது EC2 ஆன் ப்ரெமிசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு டிப்ளாய்மெண்ட் குரூப் இது பண்ணணும். கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப். அதுக்கு வந்து டெஸ்ட் அப்ளிகேஷன் குரூப் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். சர்வீஸ் ரோல் சொன்ன மாதிரி இந்த IAM ரோலில் ஒரு இது கிரியேட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா ரோல்ஸில் போயிட்டு கோட் டிப்ளாய்க்காக ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் கோட் டிப்ளாய் ரோல் அப்படின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கோட் டிப்ளாய் ரோல் அந்த ரோலை அசைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங் அப்படி இருக்கட்டும். Environment configuration, select any combination of EC2 auto scaling, EC2 instance, otherwise on-premises instance to add to this deployment. So, எங்க deployment பண்ணணும்னு விரும்புகிறோம். நான் EC2 instance. EC2 instanceலனா எந்த இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட டேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைப்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது இந்த டேக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேக்ஸில் பார்த்தீங்கன்னா CI/CD Linux. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம அட் அ டைம் நீங்கள் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் லான்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைம் மெனி இன்ஸ்டன்ஸில் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதில் வந்து கோட் டிப்ளாய் டிஃபால்ட் ஆல் அட் ஒன்ஸ் இந்த ஆப்ஷனே இருக்கட்டும். லோட் பேலன்சிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இது சும்மா டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால நான் வேணான்னு இது பண்ணியிருக்கிறேன். டிப்ளாய்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பைப்லைன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பைப்லைன் நேம் வந்து டெஸ்ட் அப்ளிகேஷன்
பைப்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. சோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இந்த கோடு வந்து சோர்ஸ் கேட்குது. சோர்ஸ் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் கமிட்டில் வச்சுருக்கிறோமா, இல்லை கிட்ஹப்பில் வச்சுருக்கோமா, இல்லை பிட்பிக்கெட் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது இப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து கோட் வந்து ஏடபிள்யூஎஸ் கோட் கமிட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து ஏடபிள்யூஎஸ் கோட் கமிட் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கோடு கமிட்டில் உங்களுக்கு இப்போ ரெப்பாசிட்டரி நேம் கேட்குது. சரிங்களா? நம்ம இப்போ ரெப்பாசிட்டரி நேம் என்ன வச்சுருக்கோம்? டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போ. ஸோ இந்த டெஸ்டிங் அப்ளிகேஷன் ரெப்போ இப்போ வந்து எனக்கு இங்கே ஒரே ஒரு ரெப்பாசிட்டரி இருக்குது, அதனால நான் ஈஸியாக அது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மல்டிபிள் ரெப்பாசிட்டரி இருந்துச்சுன்னா எல்லாமே வரும். நம்மளுக்கு எந்த ரெப்பாசிட்டரி வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிரான்ச் ஸோ இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ள எந்த பிரான்ச்சில் நம்ம இந்த கோடிங்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச் வந்து மாஸ்டர் செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் build stage, we can skip this build stage. So deploy provider எங்க எதுல deploy பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா த்ரூ AWS code deploy மூலமா. ஓகேங்களா? எந்த ரீஜியன்? மும்பை ரீஜியன் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷன் நேம் டெஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் குரூப் டெஸ்ட் அப்ளிகேஷன் குரூப். நெக்ஸ்ட் ரிவ்யூ பேஜ் ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் பைப்லைன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பைப்லைன் கிரியேட் ஆகிட்டு இப்போ உங்களோட கோடிங் எல்லாமே இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் ஆகும். அண்ட் உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதில் எதுவும் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எந்தெந்த பக்ஸ் எங்கே இருக்குங்க அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கோடிங் எல்லாமே சக்சீட் ஆகிட்டு. ஸோ என்னோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணலாம். ஓகேங்களா? என்னோட அப்ளிகேஷன் இப்போ லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எதுவும் கோடிங்கில் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணினீங்க அப்படின்னா லோக்கலில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அகெயின் த சேம் கமெண்ட் இதெல்லாம் ரன் பண்ணி கிட் புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அகைன் இந்த பைப்லைன் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். உங்களுக்கு கோடிங் எல்லாம் டெஸ்டிங் ஆகும். உடனே உங்களுக்கு வந்து உங்களோட சேஞ்சஸ் வந்து உடனே எங்களுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும். சரிங்களா? இதுதான் கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் டாபிக்ஸ் இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.